வணக்கம். இப்போ நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டையிலேருந்து சுமார் 80 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள விருத்தபுரீஸ்வரர் கோயில் வந்திருக்கோம் பாருங்கள். ஸ்ரீ விருத்தபுரீஸ்வரர் கோவில். இது வந்து திருப்பணவாசல் அப்படிங்கிற ஊரில் இருக்குது. திருப்பணவாசல். ஓகே. இங்கே அம்மன் பேர் வந்து அருள்மிகு பெரிய நாயகி. அதனால் அருள்மிகு பெரிய நாயகி சமேத ஸ்ரீ விருத்தபுரீஸ்வரர் கோவில் தான் அது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா 1700 வருடங்கள் பழமை வாய்ந்த கோவிலுங்க. ஆமாம், ராஜராஜ சோழனே இந்த கோவிலை பார்த்ததுக்கப்புறம் தான் அங்கே போய் தஞ்சாவூர் போய் கட்டினார்னு ஒரு வரலாறு சொல்லுது. ஓகே, அந்த கோவில் தான் உள்ளே போகிறோம். இங்கே பழமை வாய்ந்த கோவில், இல்லை பிரம்மாண்டமான கோபுரங்கள். கோவிலை பார்த்த உடனே ஒரு பழமை தெரியுது பாருங்கள். ஓகே, என்ன இந்த கோயில் வந்து கொஞ்சம் புதுப்பிக்கப்படாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். திருப்பண வாசல். இங்கே இருக்கிற சிவலிங்கம் வந்து பெரிய சிவலிங்கம்னு கேள்விப்பட்டோம். சிவலிங்கம் வந்து 9 அடி உயர சிவலிங்கம்னு கேள்விப்பட்டோம். இந்த ராஜராஜ சோழன் பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டுவதற்கு முன்னோடியாக இருந்த கோவில் இதுதாங்க. வல்லபை கணேசர் சன்னதி வணங்கிட்டு கோயில் முன்னாடியே தண்டாயுதபாணி சன்னதி. இங்குள்ள இறைவனுக்கு பழம்பதிநாதர் அப்படிங்கிற பேர் இருக்குது. இந்த கதவை பார்த்தாலே பாருங்கள், பழமை வாய்ந்த சிற்பங்களால், அதாவது இந்த மர வேலை பாருங்கள். அதெல்லாம் வந்து உட்டன் டோர் தான். மரத்தை செதுக்கி நந்தி மாதிரி செதுக்கிறதே எவ்வளோ பெருசு தெரியுங்களா மரத்தில். எல்லா சிவன் கோயிலுக்கு உள்ள மாதிரி கொடிமரம், பீடம், நந்தீஸ்வரர் எல்லாமே இருக்காங்க. ராஜராஜ சோழனே வந்து இந்த கோவிலை பார்த்ததுக்கப்புறம் தான் தஞ்சாவூரில் போய் ஒரு பெரிய கோவில் கட்டணும்னு நினச்சார். அதற்கு முன்னோடியாக இருந்த கோவில் தாங்க இது. ஓகே, ஐந்து விநாயகர் சன்னதி இருக்கு பாருங்க. ஐந்து விநாயகருக்கு ஒரு சன்னதி இருக்கு. வேறு எந்த கோயிலையும் பார்க்க முடியாது. 5 விநாயகர் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரே காட்சி. இது பேர் அருள்மிகு 5 விநாயகர் சன்னதின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சதுர்முக லிங்கம் இருக்குது. கபில முனிவர் புத்திரர்கள் 9, ஆதி சைவ சிவனடியார்கள் 2, இந்த 11 அடியார்கள் இருக்காங்க சைடில் வந்து. ஓகே, பாருங்க, இவர் தான் சிவனடியார்கள் 2, கபில முனிவர் புத்திரர்கள் 9. இங்கே ஒரு லிங்கம் இருக்குது, சிறிய மண்டபம் மாதிரி கட்டிருக்காங்க. இதுதான் சதுர்முக லிங்கம் பேர். திருக்கோவில். இதாங்க மூலஸ்தானம். சிவலிங்கம் பாருங்கள், 9 அடி உயர சிவலிங்கம். ராஜராஜ சோழனே வந்து இந்த சிவலிங்கத்தை பார்த்தான், இதை விட பெருசாக நம்ம கட்டணும் தஞ்சாவூரில் அப்படின்னு ஐடியா பண்ணி என்ன தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள பெரிய சிவலிங்கத்தை அமைத்து கோவிலையும் பிரம்மாண்டமாக கட்டினார். தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு முன்னோடியாக விளங்குகின்ற கோவில் இதுதாங்க. ஓகே,
திருப்பண வாசல் விருத்தகிரீஸ்வரர் கோவிலில் வந்து சுற்றி வந்து கொண்டு இருக்கிறோம். இந்த காட்சியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த பாருங்கள், இதெல்லாம் கல்லால் ஆனது. இந்த மண்டபத்தை பாருங்களேன், தாமரை இதழ், இதெல்லாம் கல். இந்த கழுத்துனா பாருங்கள், தாமரை இதழ் விரிந்து அதுக்கு மேலே வீடு இருக்கிற மாதிரி காட்சியை பாருங்கள். அங்கேயும் பார்க்க முடியாது. இதெல்லாம் வந்து பண்டைய தமிழனின் சிற்பக்கலைக்கு சிறந்த உதாரணம். கோவில் வந்து இப்போ வேலைப்பாடு நடந்து கொண்டிருக்கு. கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக புதுப்பித்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்கான திருப்பணி வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் கல் தாங்க கம்ப்ளீட்டாக. நாங்கள் வந்து இன்றைக்கி பிரதோஷத்து அன்னைக்கு இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். அது ஒரு விசேஷமான நாள் எங்களுக்கு. ஓகே, அருள்மிகு விருத்தபுரீஸ்வரர் கோவிலுங்க. அது ஸ்ரீ பெரியநாயகி உடன்வரை விருத்தபுரீஸ்வரர் கோவில். ஓகே, இந்த கோவில் சிறப்பம்சம்னு கேட்டிங்கனாக்கா, பிரதோஷத்து அன்னைக்கு நந்திக்கு மட்டும்தான் அபிஷேகம் பண்ணுவாங்க, சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. அதுதான் அந்த கோவிலுடைய சிறப்பு. ஓகே, பாருங்கள், இந்த கோவில் தான் ராஜராஜ சோழனுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கு. இங்கே இருக்கிற சிவலிங்கத்தோட உயரம் வந்து 9 அடி. இதை விட நம்ம பெரிய சிவலிங்கமாக கொண்டு வந்து உருவாக்கி இதை விட பெரிய கோயிலாக கட்டணும்னு ஒரு ஐடியா மனசில் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, காரணம் இந்த கோவில் தாங்க. திருப்பண வாசல் விருத்தகிரீஸ்வரர் கோவில். ஓகே, இது வந்து 64 நாயன்மார்கள் சன்னதி. இது தட்சிணாமூர்த்திக்குன்ட்டு தனி சன்னதிங்க. பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கார் பாருங்கள். இந்த கோவில் தான் இவ்வளோ பிரம்மாண்டமான சன்னதியை பார்க்குறோம். இதுக்கு ஒரு கல் மண்டபம் இருக்குது தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு. இவர் கன்னிமூல கணபதி. இங்கே உள்ள கணபதிக்கு பேர் ஆகண்டல விநாயகர். இந்த பாருங்கள், இந்த கோபுரத்து மேலே இதுதான் மூல கோபுரம், ராஜகோபுரம் சொல்கிறாங்கல்ல, இதாவது அதாவது மூலஸ்தான கோபுரம். இது மேலே ஒரு விமானம் இருக்குது பாருங்கள். இந்த விமானத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் ராஜராஜ சோழன் அவர்களும் நம்ம இதை விட பெரிய விமானமாக கொண்டு வந்து வைக்கணும், 80 டன் எடையுள்ள விமானத்தை கொண்டு வந்து அங்கே தஞ்சை பெரிய கோயிலில் அமைச்சார். அந்த தஞ்சை பெரிய கோயிலுடைய வரலாறுக்கு முன்னோடியாக இருந்தது இந்த கோவில் தாங்க. நீங்களும் வந்து அவசியம் பார்க்கணும். பார்க்குறப்பவே உடம்புலாம் புல்லரிக்குது எனக்கு வந்து. ஓகே, ஆறுமுகம் வள்ளி தேவானை சன்னதி. அருணகிரிநாதர் பாடல் பெற்ற ஸ்தலம். திருப்புகழில் வந்து புனவாயில் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கார் பாருங்கள். பாருங்கள், அருணகிரிநாதர் அப்போ எந்த அளவுக்கு பழமையாக வாய்ந்த கோயில்னு பார்த்துங்க. மேலும் இந்த கோவில் தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம். பாருங்கள், மலையும் சங்கிலி போல மருங்குவின் முழுதும் கண்ட நாராயணன் அன்புறு மருகன் தென்புணவாயில் மாந்தருள் பெருமாளே. அப்போ அருணகிரிநாதரே இங்கே வந்து திருப்புணவாயில் வந்து திருப்புகழில் புனவாயில் இந்த கோயிலை பற்றிய புகழெலாம் அவர் பாடியிருக்கிறார் தெரியுது. கோவில் நந்தவனம் ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலுங்க. 1200 1300 வருடங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாமே ஃபுல்லாக கல் தான் கம்ப்ளீட்டாக. கல் மண்டபம், கல் தூண்,
பாருங்க, எல்லாம் பார்க்க முடியுமா அதெல்லாம்? இப்போ இங்கே ஒரு 4 சிவலிங்கம் இருக்குது. இதை பாருங்கள், ரொம்ப பிரம்மாண்டமான சிவலிங்கம் சார். ஒன்று எவ்வளோ உயரம், எவ்வளோ அகலம் பாருங்கள். ஓகே, இன்னொன்று இதோட சிறப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால், சிறப்பு எழுதி போட்டிருக்காங்க, பாண்டிய நாட்டு சதுர்தச லிங்கங்கள் சன்னதின்னு போட்டிருக்காங்க. சதுர்தச லிங்கங்கள் ஸ்தல விவரங்கள், அதாவது ஒன்று மதுரை, திருப்போணவாயில், திருக்குற்றாலம், ஆப்பனூர், திருவேடகம், திருநெல்வேலி, ராமேஸ்வரம், திருவாடலை, திருப்பரங்குன்றம், திருச்சுழியல், திருப்பத்தூர், காளையார் கோவில், பிரான்மலை, திருபுவனம். இந்த 14 ஸ்தல சிவலிங்கங்களும் இத்தலத்தில் உள்ளதாக ஐதீகம். இத்தலத்தை தரிசித்தால் 14 ஸ்தலங்களும் சென்று தரிசித்த புண்ணியம் உண்டு என்று வரலாறு சொல்லியிருக்காங்க. ஓகே, சிறப்பான ஸ்தலத்தை வந்துருப்போம். நம்மளும் வந்து அடுத்த சன்னதிக்கு போகலாம். இதுதாங்க அம்மன் சன்னதி, பெரியநாயகி அம்மன் சன்னதிக்கு உள்ளே போகிறோம். இதுவும் ரொம்ப பழமையாக தான் இருக்குது. பீடம், நந்தீஸ்வரர், ரொம்ப பழமை வாய்ந்த சன்னதியாக தான் இருக்குது. எல்லாம் புதுப்பிக்கும் வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. அருள்மிகு பெரியநாயகி அம்மன் சன்னதி. அருள்மிகு பெரியநாயகி அம்மன் சன்னதி. இது குடவரை காளி சன்னதிங்க. அது வந்து ஓகே, பாருங்க எப்படி இருக்கு. குடவரை காளியம்மன் சன்னதி. குடவரை காளி சன்னதிக்கு வந்திருக்கோம். கண்ணாடி வழியாக தான் சாமியை பார்க்கணும். ஓகே, காளியம்மன் இருக்கா, இதுதான் குடவரை காளியம்மன் சன்னதி. கண்ணாடி வழியாக பார்க்குறோம். இந்த குடவரை காளியம்மன் கோவிலில் வந்து வேண்டிக்கிட்டு, நம்முடைய பிரச்சனையை வேண்டிக்கிட்டு, இந்த பிரச்சனை சால்வ் ஆனதுக்கப்புறம் மணி கட்டி வழிபடுறாங்க. அது ஒரு காட்சி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, என் குழந்தை பேர் இல்லாதவர்கள் வந்து குழந்தை வரம் வேண்டி இங்கே வேண்டிக்கிறாங்க. ஓகே, அந்த டயத்தில் வந்து ஒரு தொட்டில் கட்டி வழிபடுறாங்க. ஐதீகம். ஓகே, இந்த கோவிலில், அதாவது திருப்பணவாயில் சிவன் கோவிலில், விருத்தகிரீஸ்வரர் கோவிலில் வந்து குடவரை காளியம்மன்ட்ட வேண்டிக்கிட்டு, குழந்தை வர வேண்டும் என்றால் அவசியம் குழந்தை பிறக்கும் என்பது நம்பிக்கை, ஐதீகம். இது பைரவர் சன்னதி, அருள்மிகு மகாபைரவர். இன்று பிரதோஷ தினத்தன்று நந்தீஸ்வரனுக்கு அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. திருமஞ்சன அபிஷேகம். திருப்பணவாயில் விருத்தபுரீஸ்வரர் கோவில். ஓம் நமச்சிவாய. ஓம் நந்தீஸ்வராய நமக. ஓம் நந்தீஸ்வராய நமக. ஓம் நந்தீஸ்வராய நமக. ஓம் நந்தீஸ்வராய நமக. பாலபிஷேகம் நடந்து கொண்டிருக்கு. ஓம் நந்தீஸ்வராய நமக. ஓம் நமச்சிவாய். யதார்த்தமாக வந்தோம், பிரதோஷம் கேள்விப்பட்டோம். திருப்பணவாயிலில் நாங்கள் இருக்கோம். திருப்பணவாயில் விருத்தபுரீஸ்வரர் கோவில் பாருங்க.
நந்தீஸ்வராய நமக. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நந்தீஸ்வராய நமக. இன்றைய ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷ தினத்தன்று எங்களுக்கு திருப்பண வாயில், அது புதுக்கோட்டையிலிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற விருத்தபுரீஸ்வரர் கோவிலில் நல்லதொரு தரிசனம் கிடைத்தது. மேலும் நந்தியோட அபிஷேகங்கள் பார்த்தோம் அங்கே வந்து. ஓகே, நல்ல திருப்தியான தரிசனம் எங்களுக்கு. நீங்களும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது புதுக்கோட்டை வரல இருந்தால் புதுக்கோட்டையிலிருந்து 80 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா திருப்பண வாயில் வந்து ஸ்ரீ விருத்தபுரீஸ்வரரை வணங்கி விட்டு அவரது திருவருள் பெற்று செல்வார் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.